ஹலோ காய்ஸ், வின்னெக்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து நான் ரூபிகா பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டுருக்குங்க. இன்றைக்கி டெஸ்ட்டு 3 பார்க்கலாம். இது வரைக்கும் 2 டெஸ்ட்டு நடந்திருக்கு. அந்த டெஸ்ட்டு எழுதாதவங்க அந்த டெஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டு 3 அட்டன் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட்டு 3க்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்க் ஓப்பன் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு 100 கேள்வி சரியாக அட்டன் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோவில் அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் அண்டு ஆன்சரும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோக்குள்ளே முதல் கேள்வி கொடுத்தோர். அதாவது இந்த கேள்வி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்டு 3ல் எந்த மாதிரி கொஷின் இருக்குன்னா, நம்மளுடைய சிலபஸில் தமிழ் சிலபஸில் யூனிட் 1 அழகு 1ன்னு சொல்லி அதில் கொடுத்துருப்பாங்க. வேர் சொல் காண்க, தொழில் பெயர், வினையாளனி பெயர், வியங்கோல் வினைமுற்று, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் பிறமொழி சொற்களுக்கான மீனிங், அதுக்கப்புறம் வந்துட்டு திருக்குறளில் வந்து 11வது அதிகாரத்துலேருந்து 15வது அதிகாரம் வரைக்கும் இந்த டாப்பிக்கானது மட்டும் இந்த டெஸ்ட்டு 3ல் இருக்கும். இப்போ இந்த டெஸ்ட்டு 3க்கான ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். எல்லோரும் ப்ரிப்ரேஷன் எப்படி போயிட்டுருக்குன்னு தெரில. எல்லோரும் நல்லா படிங்க. இந்த டெஸ்ட்டில் நீங்கள் 100 கேள்விக்கு எத்தனை கொஷின் சரியாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? கொடுத்தோர் வேர் சொற்களை கண்டறிக. முதல்ல வேர் சொற்கள் அப்படின்றது வந்து என்னென்னா, அது எப்படி வரணும் அப்படின்னா, பிரித்தால் பொருள் தரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு கட்டளை வாக்கியம் மாதிரி வரணும். இப்போ கொடுத்தோர் அப்படின்றது இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்தோர் அப்படின்றது வந்துட்டு வினையாளனியும் பெயர். கொடுத்தோர் அப்படிங்கிறது வினையாளனியும் பெயர். அதை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, வேர் சொல். அதற்கான வேர் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான வேர் சொல் என்னென்னா சி ஆப்ஷன். முதல் கேள்விக்கு ஆன்சர் சி, கொடு அப்படின்றது தான் வந்து சரியானது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து அப்படின்னு இருக்குது. பி ஆப்ஷன் கொடுத்த அப்படின்னு இருக்குது. டி கொடுத்தார் அப்படின்னு இருக்குது. இப்போ கொடுத்து அப்படி வந்துச்சுன்னா அது என்னென்னா வினை எச்சம். கொடுத்த ஆள முடிஞ்சதுன்னா அது வந்து பெயரெச்சம். கொடுத்தார் அப்படின்னா அது அந்த வினை வந்து முடிஞ்சு போச்சு, அது வினை முற்று. ஓகேங்களா? இப்போ பெயரெச்சம்னா அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து பெயரெச்சம் அப்படின்னு சொல்லணும். முடியும் போது அப்படின்னு வந்துச்சுன்னா அல்லது இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து வினை எச்சம். கொடுத்தார் அந்த வினை வந்து முற்று பெற்றுச்சு அப்படின்னா அது வந்து வினை முற்று அப்படின்னு சொல்லுவாங்க. வேர் சொல் அப்படிங்கும்போது அது கட்டளையாக தான் வரும். இப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். இரண்டாவது கேள்வி போவாளுக்கு வேறு சொல் என்னங்க? போவாள்னா அதுதானே கட்டளையாக இருக்குது. அப்போ அப்படின்றது எங்கே இருக்குது? இரண்டாவது கேள்விக்கு ஏ ஆப்ஷன். இரண்டாவது கேள்விக்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு மூன்றாவது கேள்வி பேசினான் என்பதன் வேர் சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேசினான். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஏ ஆப்ஷன் என்ன இருக்குது? பேசி அப்படின்னு இருக்கு. அப்போ அது வருமா? வராது. சி ஆப்ஷன் பாருங்கள். பேசிய ஆன் வந்தாவே பெயரெச்சம். பேசுதல் தல் அப்படின்னு வந்தாலே தொழில் பெயர். அப்போ நமக்கு கட்டளையாக எந்த ஆப்ஷனில் இருக்குது? பி ஆப்ஷனில் இருக்குது. மூன்றாவது கேள்விக்கு பி ஆப்ஷன். பேசு அப்படிங்கிறதான் பேசினான் அப்படின்றதனுடைய வேர் சொல். அப்போ பேசினான் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு வினைமுற்று. அந்த வினை வந்து முடிஞ்சிருச்சு. பேசினான் அப்படின்றது வந்து வினைமுற்று. அதனுடைய வேர் சொல் என்னென்னா பேசு அப்படிங்கிறது தான் அதனுடைய வேர் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த வேர் சொல் கொடுத்துட்டு அதற்கான வினையாளனின் பெயர் கேட்கலாம், வினைமுற்று கேட்கலாம், இல்லை பெயரெச்சம் கேட்கலாம், வினையெச்சம் கேட்கலாம், எப்படி வேணால் கேட்கலாம். அப்போ எதுவாக இருந்தாலும் நம்ம ரெடியாக இருந்துக்கணும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். அமர்ந்தான் என்பதன் வேர் சொல்லை கண்டறிக. அமர்ந்தான் என்பதன் வேர் சொல்லை கண்டறிக. அமர்ந்தான் பாருங்கள், இது எது சரியாக இருக்கும்? பி ஆப்ஷன். நான்காவது கேள்விக்கு பி ஆப்ஷன். ஏ ஆப்ஷன் என்னங்க? அமர்ந்த வந்தாலே என்ன பெயரெச்சம். அமர்ந்து சி ஆப்ஷனில் அமர்ந்து அப்படின்னு இருக்கு. அமர்ந்துன்னு வந்தால் வினையெச்சம். அமர இது வந்து வராது. இப்போ நான்காவது கேள்விக்கு என்ன ஆன்சருங்க? பி ஆப்ஷன். நான்காவது கேள்விக்கு பி ஆப்ஷன். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். வந்தாள் என்பதன் வேர் சொல்லை கண்டறிக. வந்தாள் என்பதன் வேர் சொல்லை கண்டறிக. ஐந்தாவது கேள்விக்கு சி ஆப்ஷன். வா அப்படின்றத என்னன்னு இருக்கும்? வா அப்படின்னு சொல்லி சின்ன வா அப்படின்னு சொல்லி குறுகி இருக்கும். இப்போ இதனுடைய வேர் சொல் என்ன? வா அப்படிங்கிறது தான் வந்தாள் அப்படின்றது வந்திருக்கு. இப்போ வந்தாள் அப்படின்ற சொல்லினுடைய வேர் சொல் என்னென்னா வா.
புரியுதுங்களா? 5வது கேள்விக்கு சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 6வது கேள்வி, பார்த்தான் என்பதன் வேர் சொல்லை கண்டறிக. பார்த்தான் என்பதன் வேர் சொல்லை கண்டறிக. பார் கட்டளை எது இருக்குது? பார். 6வதுக்கு சி ஆப்ஷன். 6வதுக்கு சி ஆப்ஷன். 7வது கேள்வி, கெடுத்தால் என்பதன் வேர் சொல்லை கண்டறிக. கெடு. 7க்கு ஏ ஆப்ஷன். 7க்கு ஏ ஆப்ஷன். கெடுத்தால் அப்படின்னா கெடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதே கெட்ட அப்படின்னா பெயரெச்சம். நின்றால். 8வது கேள்வி, நின்றால் என்பதன் வேர் சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 8வது கேள்விக்கு என்னங்க வேர் சொல்ல வரும்? நில். நின்றுன்னு வருமே அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. நில் அதுதானே கட்டளையாக இருக்குது. பிரித்தல் பொருள் தராது இல்லையா? 8வது கேள்விக்கு ஏ ஆப்ஷன். 8வது கேள்விக்கு ஏ ஆப்ஷன். 9வது கேள்வி, கண்டு என்பதன் வேர் சொல்லை கண்டறிக. உடனே கண்டுக்கு கண் அப்படின்னு போட்டக்கூடாது. கண்டுக்கான வேர் சொல்லுன்னா கான். கான். கான் அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது? பி ஆப்ஷன். 9க்கு பி ஆப்ஷன். கான். பி ஆப்ஷன். 9க்கு பி ஆப்ஷன். கண்டுக்கு கான். இந்த மாதிரி கேள்வி தான் வரும். ரொம்ப ஈஸியானது மட்டுமே நம்ம வரும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரியும் வரும், நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டுக்கான வேர் சொல் என்ன? கான். அடுத்த கேள்வி 10வது கேள்வி, நாடினான் என்பதன் வேர் சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடினான் வேர் சொல் என்ன? நாடு. ஓகேங்களா? நாடு. 10க்கு பி ஆப்ஷன். 10க்கு பி ஆப்ஷன். 11வது கேள்வி, சரிதான் என்பதன் பேர் சொல்லை கண்டறிக. சரி. சரி. 11க்கு டி ஆப்ஷன். 11க்கு டி ஆப்ஷன். நீங்கள் ஒருவேளை படிக்காமல் இந்த டெஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னாலுமே இந்த கொஷின்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த டெஸ்ட்டை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். 12வது கேள்விக்கு, வென்றான் என்பதன் வேர் சொல்லை கண்டறிக. வென்றான் என்பதன் வேர் சொல்லை கண்டறிக. 12வதுக்கு என்னங்க வரும்? டி. டி ஆப்ஷன். வெல். வேர் சொல் என்ன? வென்றானுக்கு வெல் அப்படின்றது தான் சரியான வேர் சொல். அடுத்து 13வது கேள்வி, நோக்கி என்பதன் வேர் சொல்லை கண்டறிக. நோக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான வேர் சொல் என்னென்னா நோக்கு. பி ஆப்ஷன். 13க்கு பி ஆப்ஷன். நோக்கு. ஓகேங்களா? 13க்கு பி ஆப்ஷன். 14வது கேள்வி, எய்துவார் என்பதன் வேர் சொல்லை கண்டறிக. எய்துவார் என்பதன் வேர் சொல்லை கண்டறிக. எய்துவார் அப்படின்னா என்னங்க வரும்? எய்து. எய்துவார்னா எய்து. 14க்கு டி ஆப்ஷன். 14க்கு டி ஆப்ஷன். அடுத்து 15வது கேள்வி, கூவினால் என்பதன் வேர் சொல்லை கண்டறிக. கூவினால்னா என்னங்க? கூவு. கூவுன்றது எந்த ஆப்ஷனில் இருக்குது? சி ஆப்ஷன். 15க்கு சி ஆப்ஷன். 15க்கு சி ஆப்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 16வது கேள்வி. இப்போ பாருங்கள், இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? ஒரு சொல்லை கொடுத்து அது ஒரு வினை முற்றாவோ இல்லை வினையாளினி பெயராகவோ எது வேணால் கொடுத்துட்டு நமக்கு வேர் சொல்லை மட்டுமே கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வரப்போகிற கேள்வியில் என்ன பார்க்க போகிறோன்னா, வேர் சொல்லை கொடுத்துட்டு அது வேறு வடிவமாக மாற்றி கேட்பாங்க. இப்போ 16வது கேள்வி நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட அப்படின்றது ஒரு வேர் சொல். அந்த நட அப்படின்ற வேர் சொல்லினுடைய வினையெச்ச வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினையெச்ச வடிவம் என்னங்க? நடந்து. அப்போ நடந்து. இது ஏ ஆப்ஷன். நடந்து. ஏ ஆப்ஷன். 16க்கு ஏ ஆப்ஷன். 17, ஓடு. ஓடு அப்படின்றதனுடைய வினையெச்சம் கேட்டிருக்காங்க. 17க்கு ஓடு அப்படின்றதனுடைய வினையெச்சம் கேட்டிருக்காங்க. பி ஆப்ஷன். ஓடு. பி ஆப்ஷன். ஓடி அப்படின்றதான் சரியான ஆன்சர். ஓடு அப்படின்ற ஓடு அப்படின்றதுக்கான வினையெச்சம் கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர்னா ஓடி. 17க்கு பி ஆப்ஷன். 17க்கு பி ஆப்ஷன். 18, வேர் சொல்லில் இருந்து வினையாளனின் பெயரை தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொல். கொல் அப்படிங்கிறதுக்கான வினையாளனி பெயர் என்னங்க? கொன்றவன். கொன்றவன். 18க்கு டி ஆப்ஷன். 18க்கு டி ஆப்ஷன். அடுத்து 19, நுனித்த. நுனித்த அதனுடைய தொழில் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 19க்கு நுனித்த அப்படின்றதனுடைய தொழில் பெயர் என்னென்னா நுனித்தல். 19க்கு ஏ ஆப்ஷன். தொழில் பெயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான என்னென்ன வேர்டெலாம் என்னென்ன எழுத்தில் முடிஞ்சதுன்னா அது தொழில் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்,
தல், இது நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சுட்ருப்போம். அல் தல் முடிஞ்சாவே என்னது தொழில் பெயர். இப்போ வேறு என்னென்ன இருக்குது? அல் தல் அம்மில் முடிஞ்சாலும் அது தொழில் பெயர் தான். கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன? வாழ்க்கை. வாழ்க்கை அப்படிங்கிறது தொழில் பெயர் தான். நெக்ஸ்ட்டு வை, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முடிஞ்சுது அப்படின்னா அது வந்து அதுவும் தொழில் பெயர் தான். அல் தல் மட்டுமே வந்தால் தொழில் பெயர்னு ஞாபகம் வச்சுட்டு இருக்கக்கூடாது. இப்போ அல் தல் ஐ கை வை, வேற என்ன? கு பூ ஊ தி சி வி மை, இது எல்லாத்துலேயும் முடிஞ்சால் அது வந்து தொழில் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து தொழில் பெயர் தான். இப்போ இந்த இடத்துல வந்து நுனித்த அதனுடைய தொழில் பெயர் கேட்டிருக்காங்க. என்னது? நுனித்தல். சரிங்களா? நுனித்தல். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 20வது கேள்வி. உன்னுடைய தொழில் பெயர் என்னங்க? இப்போ தானே பார்த்தோம். உண்ணல், அல்ல முடியணும். உண்ணல். 20க்கு சி ஆப்ஷன். 21. கொடி என்பதன் வினையாளனின் பெயர் தருக. பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடி என்பதன் வினையாளனின் பெயர் கொடுத்தவள். 21க்கு டி ஆப்ஷன், கொடுத்தவள். கொடி என்பதன் வினையாளனின் பெயர் கொடுத்தவள். நெக்ஸ்ட்டு தாய் என்பதன் வினையாளனி பெயர் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. தந்தவன். 22க்கு ஏ ஆப்ஷன், தந்தவன். ஏ ஆப்ஷன், தந்தவன். அப்படின்னா வினையாளனி பெயர் என்னன்னா தந்தவன். வினையாளனி பெயர்னால் அந்த செயல் செய்கிறாங்க இல்லையா, அந்த அவங்கள குறித்து வரும். அப்படி வந்தால் தான் அதை வந்து வினையாளனி பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 23வது கேள்வி. வேர் சொல்லை பெண்பால் எதிர்கால வினைமுற்றாக்குக. எதிர்கால வினைமுற்றுனா ஓகே, அது நம்ம ஓகே. இங்கே இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், பெண்பால் வினைமுற்றாக்குங்க. இந்த இடத்துல என்னென்னா இப்போ கேள்வி வந்து தெளிவாக படிக்கணும். நம்ம பாட்டுக்கும் இப்போ முதல்ல வந்து இந்த எதிர்காலம் பார்க்காம வினைமுற்றுன்னு பார்த்துட்டாலும் போச்சு, இல்லை எதிர்கால வினைமுற்று அப்படின்னு பார்த்தாலும் போச்சு. என்ன கேட்டிருக்காங்க? பெண்பால் வினைமுற்று, பெண்பால் எதிர்கால வினைமுற்று. அப்போ பெண்பால்னால் ஆளில் முடியும். பெண்ணை வந்தாள், இந்த மாதிரி வந்தது தானே ஆள், அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து பெண்பால் சொல்லலாம். இதே வந்து ஆண் அப்படி முடிஞ்சதுன்னா அது வந்து ஆண் பாலில் வரும். ஆர் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து பலர்பாலில் வரும். ஓகேங்களா? இப்போ அது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இப்போ வந்து எதிர்காலம் அப்படின்னா, நிகழ்காலம் அப்படின்னா கிரு, கின்று, ஆணின்று அந்த மாதிரி வந்துச்சுன்னா நிகழ்காலத்துக்கானது வரும். இப்போ எதிர்காலத்துக்கானது என்னென்னா இத்து, இப்பு, இவ்வு, இரு, இன்னு, இதெல்லாமே வந்து எதிர்காலம் இதுக்கு வரும். சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா 23வது கேள்வி. 23க்கு வா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வா அப்படின்றதுனுடைய பெண்பால் எதிர்கால வினைமுற்று என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பெண்பால்னால் ஆள்னு முடியும் இல்லையா, அப்போ வருவாள். இப்பு, இவ்வு, இரு, இதெல்லாம் வந்துச்சுன்னா இரு வராது, இப்பு இவ்வு மட்டும்தான் வரும். அது வந்துச்சுன்னா அது வந்து எதிர்கால வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இதே கிரு, கின்று, ஆணின்று அப்படின்னு வந்தால் அது நிகழ்காலத்துக்கானது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 24வது கேள்வி. நடியினுடைய வினைமுற்று என்னன்னு கேட்குறாங்க. நடித்தான். 24க்கு பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 25. கல் என்பதன் வினையாளனின் பெயரை காண்க. கல் அப்படின்னா கற்றவன். 25க்கு சி ஆப்ஷன். 26. நட என்பதன் வினைமுற்று காண்க. நடந்தான். முடிஞ்சிருச்சு. ஒரு வினைமுற்றுனா என்னங்க? ஒரு முற்று பெற்ற வினைச்சொல், அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா முற்று வினை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வேணால் சொல்லலாம். ஒரு வினை வந்து முடிஞ்சு போச்சு, முற்று பெற்று விட்டது அப்படின்னா அது வந்து என்னன்னு சொல்கிறாங்க? வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? நட அப்படின்றதுனுடைய வினைமுற்று காண்க. நடந்தான். 26க்கு சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 27. முடின்றது வேறு சொல், அதனுடைய வினையெச்சம் என்னன்னு கேட்குறாங்க. முடித்து எங்கே இருக்குது? டி ஆப்ஷன். 27க்கு டி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 28. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே நமக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இதில் இருக்கக்கூடிய வினைமுற்றுனா என்னன்னு இப்போ பார்த்தோம். ஒரு முற்று பெற்ற வினைச்சொல். ஒரு வினைச்சொல் வந்து முடிவு பெற்றுச்சு அப்படின்னா அதை வந்து வினைமுற்றுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சென்டென்ஸில், இந்த வாக்கியங்களில் எதுங்க அப்படி இருக்குன்னா மேய்ந்தது.
மேய்ந்தது அப்படின்றதான் வினைமுற்று. அப்போ மேய்ந்தது எந்த ஆப்ஷனில் இருக்குது? 28க்கு டி ஆப்ஷன். 28க்கு டி ஆப்ஷன். 29 பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று எது? இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இறந்த கால இணைமுற்று இறந்த கால வினைமுற்று அப்படின்னு சொல்லிட்டு, இறந்த கால வினைமுற்றுக்கு என்னங்க வரும்? இத்து அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து இறந்த கால வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. 29க்கு ஏ ஆப்ஷன். 29க்கு ஏ ஆப்ஷன். 29க்கு ஏ ஆப்ஷன். கிறு கின்று ஆனின்று வந்தால் நிகழ்காலத்துக்கு வரும். இப்போ இவு வந்தால் எதிர்காலத்துக்கு வரும். இத்து இட்டு இரு இன்னு அதெல்லாம் வந்துச்சுன்னா இறந்த காலத்துக்கு வரும். நோட் பண்ணிக்கோங்க. இத்து இட்டு இரு இன்னு இதெல்லாம் வந்துச்சுன்னா இறந்த காலத்துக்கு வரும். கிறு கின்று ஆனின்று இதெல்லாம் வந்துச்சுன்னா நிகழ்காலத்துக்கு வரும். இப்பு இவ்வு இதெல்லாம் வந்துட்டு எதிர்காலத்துக்கு வரும். சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு அது நிகழ்காலமாக இறந்த காலமாக எதிர்காலமானு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல ஏ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? படித்தான். இத்து வந்திருக்கா, இத்து நடுவில் வந்திருக்கா. அப்போ இது வந்து இறந்த கால வினைமுற்று. நடக்கிறான் நடக்கிறான் கிறு அப்படின்றது வந்திருக்கு. அப்போ இது என்னென்னா நிகழ்கால வினைமுற்று. உண்பான் இப்பு வந்திருக்கு. இப்பு வந்துச்சுன்னா அது என்னது? எதிர்கால வினைமுற்று. ஓடாது இது வந்து எதிர்மறையாக வந்திருக்கு. அப்போ இது வந்து எதிர்மறையில் வரும். சரிங்களா? இப்போ அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். 30வது கேள்வி, பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றுள் எது ஏவல் வினைமுற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. 30வது கேள்விக்கு பி ஆப்ஷன். ஓடு அப்படிங்கிறது தான் வந்து ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று அப்படிங்கிறது என்னென்னா ஒரு செயல் இருக்குன்னா, ஒரு வினை இருக்குன்னா, அந்த வினையை ஒருத்தவங்களை செய்ய சொல்கிற மாதிரி அவங்கள ஏவும், அதாவது ஏவறதுன்னா என்ன? கட்டளை மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடியது தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏவல் வினைமுற்று அப்படிங்கிறது வந்து ஒருமை பன்மை ஆகிய இரு வகையிலுமே வரும். ஒருமையிலையும் வரும், பன்மையிலையும் வரும். ஒருமையிலையும் வரும், பன்மையிலையும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல் புக்கில் கூட ஒன்று கொடுத்துருப்பாங்க. எழுது அப்படிங்கிறது ஒருமையில் வந்து சொல்லுவாங்க. எழுது அப்படின்றது ஒருமையில் சொல்லுவாங்க. ஒருத்தரை வந்து எழுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏவலாக வந்து சொல்கிறோம். இதே வந்து எழுதுமின் அப்படின்னா பன்மை ஏவல் வினைமுற்று. எழுதுமின் அப்படின்னா பன்மை ஏவல் வினைமுற்று. எழுதுமின் அப்படின்னா பன்மை ஏவல் வினைமுற்று. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் தவறான தொடரை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏவல் வினைமுற்றுனா எப்படி வரும், அதில் வந்து எது வந்து தவறானது, அப்போ சரியானது எதுன்னு தெரிஞ்சால் தான் நமக்கு வரும். இது எது தவறுன்னு கண்டுபிடிக்க முடியும். 31க்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏவல் வினைமுற்று அப்படிங்கிறது படற்கையில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏவல் வினைமுற்று அப்படிங்கிறது படற்கையில் வருமா? வராது, தப்பு. ஏன்னா ஏவல் வினைமுற்று அப்படிங்கிறது முன்னிலையில் தான் வரும். நோட் பண்ணிக்கோங்க. முன்னிலையில் தான் வரும். ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. ஆமாம், உண்டு. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, ஒருமைக்கு இப்போ எழுதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து எழுது அப்படிங்கிறது வந்துட்டு ஒருமைக்கானது, எழுதுமின் அப்படிங்கிறது பன்மைக்கானது. அப்போ அங்கே ஒருமை பன்மை வேறுபாடு அப்படிங்கிறது இருக்குது. கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும், அதுவும் சரியானது. அடுத்து 31 அதை விகுதி பெற்றும் பெறாமலும் வரும் அப்படின்றது அதுவும் சரியானது. அப்போ இந்த இடத்துல இந்த பிசிடி சரியானது. அப்போ எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. முக்கிய ஏ ஆப்ஷன் தான் தவறானது. ஏன் அப்படின்னா ஏ ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? படற்கையில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏவல் வினைமுற்று முன்னிலையில் தான் வரும், படற்கையில் வராது. அப்போ இதுதான் தவறானது. 31க்கு எது தவறானது? ஏ ஆப்ஷன் தான் தவறானது. அப்போ சரியான விடை இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் ஏ. நெக்ஸ்ட் 32 அரி அதனுடைய வினைமுற்று தருக. அரி என்பதன் வினைமுற்று அறிந்தான். 32க்கு ஏ ஆப்ஷன். 32க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 33 கல் இதனுடைய வினைமுற்று தருக. கல் என்பதன் வினைமுற்று கற்றான். இது தொழில் பெயர் கேட்டாங்கன்னா கல்லுதல், வினையாளனின் பெயர் கேட்டாங்கன்னா கற்றவன். சரிங்களா? வினையச்சம் கேட்டாங்கன்னா கற்று. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? வினைமுற்று தான் கேட்டிருக்காங்க, கற்றான். அப்போ பி ஆப்ஷன். 33க்கு பி ஆப்ஷன். 33க்கு பி ஆப்ஷன். 34 நடு என்பதன் வேர் சொல்லை வினைமுற்றாக்குக. நடு வேர் சொல்லை வினைமுற்றாக்குக. வினைமுற்றுன்னா என்னென்னா ஒரு செயல் வந்து முடிஞ்சிருக்கணும், முற்று பெற்றிருந்துச்சுன்னா அதுதான் வினைமுற்று. நடுனா நட்டான். 34க்கு ஏ ஆப்ஷன். 34க்கு ஏ ஆப்ஷன். 35 தா என்பதன் வினையச்சத்தை கண்டுபிடிக்க. தந்து
தந்து, அதுதான் வந்து சரியானது. ஏ ஆப்ஷன். 35க்கு ஏ ஆப்ஷன். 36 நடி. நடி என்பதன் வினைமுற்று தருக. 36வது கேள்விக்கு பி ஆப்ஷன். நடி அப்படின்னா நடித்தான். பி ஆப்ஷன் நடித்தான். 37 செல் என்பதன் வினையாளனின் பெயர் தருக. செல் என்பதன் வினையாளனின் பெயர் தருக. வினையாளனின் பெயர் என்னதுங்க? சென்றவள். 37க்கு ஏ ஆப்ஷன். 37க்கு ஏ ஆப்ஷன். 38 கேள் வேர் சொல்லை வினைமுற்றாக்குக. கேள் என்பதன் வேர் சொல்லை வினைமுற்றாக்குக. கேட்டான். 38க்கு பி ஆப்ஷன். 38க்கு பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 39 உடு என்பதன் தொழில் பெயர் தெரிக. தொழில் பெயர்லாம் என்ன இப்போ தாங்க பார்த்தோம். அல், தல், அம், ஐ, கை, வை, கு, பு, உ, தி, சி, பி, மை இது எல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து தொழில் பெயர்னு சொல்லுவாங்க. இங்கே தள் அப்படின்றது வந்திருக்கு. அப்போ இது தொழில் பெயர். ஏ ஆப்ஷன். உடுக்கானது தொழில் பெயர் என்ன? அது உடுத்தல். ஏ ஆப்ஷன் தான் சரியானது. நெக்ஸ்ட்டு 40வது கேள்வி இரு என்ற வேர் சொல்லின் வினைமுற்று என்னன்னு கேட்குறாங்க. இருத்தல். இருத்தல்ல இருத்தான். பி ஆப்ஷன். 40க்கு பி ஆப்ஷன். 40க்கு பி ஆப்ஷன். 40க்கு பி ஆப்ஷன். 40க்கு பி ஆப்ஷன். ஓகேங்களா. இருத்தான். இருத்தல் அப்படிங்கிறது தொழில் பெயர் கேட்டாங்கன்னா இருத்தல் அப்படின்ட்டு வரும். இருந்த அப்படின்றது பெயரெச்சத்தில் வரும். இருந்து அப்படிங்கிறது வினையெச்சத்தில் வரும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வினைமுற்று தானே கேட்டிருக்காங்க. அப்போ பி ஆப்ஷன். அடுத்து 41 அரி இந்த வேர் சொல்லினுடைய பெயரெச்சம் கேட்டிருக்காங்க. அறிந்த. பி ஆப்ஷன். 41க்கு பி ஆப்ஷன். 42 கல் இந்த வினைமுற்று தொடரை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. கல்லுக்கான வினைமுற்று தொடர் என்னென்னா கற்றான். 42க்கு பி ஆப்ஷன். 42க்கு பி ஆப்ஷன். 43 அடி என்பதன் வினையெச்சம் காண்க. வினையெச்சம்னா என்ன? அடித்து. 43க்கு பி ஆப்ஷன். 44 பெரு என்பதன் தொழில் பெயர் காண்க. பெரு என்பதன் தொழில் பெயர் வந்து பெறுதல். 44க்கு டி ஆப்ஷன். 44க்கு டி ஆப்ஷன். 45 கொள் என்பதன் வினையெச்சம் தருக. 45வது கேள்விக்கு கொள்ளுக்கான வினையெச்சம் என்ன? கொண்டு. வினையெச்சம்னா என்ன? ஊன் முடியணும் இல்லையா? கொண்டு. 45க்கு சி ஆப்ஷன். 45க்கு சி ஆப்ஷன். 46 வீல் வேர் சொல்லை வினையெச்சமாக்குக. வீல் என்பதன் வேர் சொல்லுக்கான வினையெச்சம் கேட்டிருக்காங்க. 46க்கு பி ஆப்ஷன். வீழ்ந்து. சரிங்களா. வீழ்ந்து. 47 கல் வியங்கோல் வினைமுற்று தருக. வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா என்னென்னா அது வந்து எப்படி வரும்னா வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதை தான் வந்து வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கல் அப்படின்றது வந்து எப்படி வரும்னா கற்க. கற்க அப்படின்றது தான் சரியானது. 47க்கு டி ஆப்ஷன். 47க்கு டி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு வாழ்க. வாழ்க வியங்கோல் வினைமுற்று. வாழ்கான வியங்கோல் வினைமுற்று வாழ்க. 48க்கு ஏ ஆப்ஷன். 49க்கு ஒளி வியங்கோல் வினைமுற்று காண்க. ஒளிக. அப்படின்றது எந்த ஆப்ஷன்? ஏ ஆப்ஷன். 49க்கு ஏ ஆப்ஷன். 49க்கு ஏ ஆப்ஷன். விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று டேஸ் இடத்தில் வராது அப்படின்னு கேட்குறாங்க. 50வது கேள்வி ஏ ஆப்ஷன். தன்மை இடத்தில் வராது. தன்மை இடத்தில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. விதித்தல் பொருளில் வரும்போது மட்டும் தன்மை இடத்துல வராது அப்படின்றாங்க. இன்னொன்று இந்த வியங்கோல் வினைமுற்று இருக்கு இல்லையா, அது வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறது என்னென்னா அது எப்படி முடியும்னா இயர் அல் இதில் முடிஞ்சதுன்னா அது வந்து வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இயர் அல் இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. இயர் அல் இயர் அல் அப்படின்னு முடிஞ்சதுன்னா அது வந்து வியங்கோல் வினைமுற்று. அடுத்த கேள்வி 51 கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கேட்டிருக்காங்க. இப்போ வியங்கோல் வினைமுற்று பற்றி தான் நமக்கு இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. வியங்கோல் வினைமுற்று ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன? ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு அப்படின்றாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனே தப்பு தான். ஏன்னா வியங்கோல் வினைமுற்றில் ஒருமை பன்மை வேறுபாடு கிடையாது. ஏன்னா இயர் அந்த மாதிரி தானே வருது. அப்போ அப்படி வரும்போது அந்த இடத்துல ஒருமையாக பன்மையான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. அப்போ வியங்கோல் வினைமுற்றில் ஒருமை பன்மை வேறுபாடு கிடையாது. அதே ஒருமை பன்மை வேறுபாடு எதில் வரும்? ஏவல் வினைமுற்றில் ஒருமை பன்மை வேறுபாடு இருக்கும். வியங்கோல் வினைமுற்றில் ஒருமை பன்மை வேறுபாடு கிடையாது. இதில் வந்துட்டு இந்த வியங்கோல் வினைமுற்றில் விகுதி பெற்றே வரும். சரிதான். அடுத்து
இறுதியினை ஐம்பால் மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும், அதுவும் சரிதான். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் இந்த பொருளெல்லாம் உணர்த்தக்கூடியதை இந்த வேங்கோல் வினைமுற்று வரும் அப்படின்றாங்க. இப்போ 51 வந்து எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தவறானது எது? ஏ ஆப்ஷன் தான் தவறானது. இப்போ 51க்கு ஆன்சர் என்னென்னா ஏ ஆப்ஷன். பெய் என்பதன் வினையெச்சம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பெய்து 52க்கு டி ஆப்ஷன். 52க்கு டி ஆப்ஷன். பெய்து 52க்கு டி ஆப்ஷன். அடுத்து 53 சுடு என்பதன் முதல்நிலை தெரிந்த தொழில் பெயராக்க. சுடு என்பதை முதல்நிலை தெரிந்த தொழில் பெயராக்க. முதல்நிலை அப்படின்னா இந்த சுடு அப்படின்றது வந்துட்டு மாறி இருக்கும். சுடு அப்படின்றது சூடு அப்படின்னு வந்துச்சுன்னா அதுதான் வந்து முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். இதே முதல்நிலை தொழில் பெயர்னால் அது அப்படியே வரும். முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்னால் அந்த சுடு அப்படின்றது வந்து சூடு அப்படின்னு வந்து மாறி இருக்கும். 54க்கு சரியானது 53க்கு சரியானது சி ஆப்ஷன். 53க்கு சரியானது சி ஆப்ஷன். சுடு என்பது சூடு. நெக்ஸ்ட்டு 54 கெடு என்பதன் முதல்நிலை தெரிந்த தொழில் பெயராக்குக. கெடுனா கேடு. 54க்கு சி ஆப்ஷன். 54க்கு சி ஆப்ஷன். 54க்கு சி ஆப்ஷன். அடுத்து 55 திரும்பி வந்து தவறான இணை வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. வினையாளனின் பெயர் பற்றி கேட்டிருக்காங்க. முன்னாடியே நம்ம பார்த்தோம், தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். இது சரியா தப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 55க்கு இது சரிதான். காலம் காட்டும்னா காலம் காட்டும். வினையாளனி பெயர் காலம் காட்டும். வினையாளனி பெயர் மூவிடத்திற்கு உரியது. ஆமாம், தன்மை மூவிடங்களுக்கு தன்மை முன்னிலை படர்கை மூவிடங்களுக்கு உரியது தான். மேற்கண்ட எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் வந்து தவறானது. இது எல்லாமே சரிதானே. இவங்க என்ன கேட்குறாங்க? தவறான இணை தானே கேட்குறாங்க. அப்போ இங்கே எதுவுமே தவறு இல்லை. அப்போ எதுவுமே தவறு இல்லைங்கிறது தான் இங்கே நமக்கு ஆன்சர் ஆனது. 55க்கு டி ஆப்ஷன். 56 கேடு என்பதன் முதல்நிலை தொழில் பெயர் ஆக்குக. கேடு என்பதன் முதல்நிலை தொழில் பெயர் அப்படின்னா கேடு அப்படின்னா கெடு. 56க்கு ஏ ஆப்ஷன். 56க்கு ஏ ஆப்ஷன். 57வது கேள்வி பார்க்கலாம். சூடு என்பதன் முதல்நிலை தொழில் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சூடு அப்போ என்ன வரும்? சுடு. இதுதான் முன்னாடி ஒரு கேள்வியில் பார்த்தோம். சுடு அப்படிங்கிறதுனுடைய முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் சூடுன்னு பார்த்தோமா. அப்போ சூடு அப்படின்றதனுடைய முதல்நிலை தொழில் பெயர் வந்து சுடு. 57க்கு சி ஆப்ஷன். 57க்கு சி ஆப்ஷன். 58 பார் வேர் சொல்லின் வினைமுற்று தருக. பார் அப்படின்னா பார்த்தான். 58க்கு சி ஆப்ஷன். 58க்கு சி ஆப்ஷன். 59 வீல் என்பதன் வேர் சொல்லை வினையெச்சமாக்குக. வீல் என்பதன் வேர் சொல்லை வினையெச்சமாக்குக. 59க்கு பி ஆப்ஷன். வீழ்ந்து. 60 தேடு வினையாளனின் பெயராக்குக. வினையாளனின் பெயர் என்ன? தேடுபவர். அந்த செய்யக்கூடிய அந்த பர்சனை வந்து ஒன்று மாதிரி வரும். தேடுபவர். 60க்கு சி ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட்டு தமிழ் சொல்லை கண்டறிய கேட்டிருக்காங்க. 61வது கேள்வி. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல எதுங்க சரியான தமிழ் சொல் அப்படின்றாங்க. அங்கத்தினர் அப்படின்றது தமிழ் சொல்லாக கிடையாது. அங்கத்தினர்னால் அதற்கான சரியான தமிழ் சொல்லுன்னா உறுப்பினர். ஓகேங்களா. அதிகாரி அப்படின்றது சரியான தமிழ் சொல்லனா கிடையாது. அதிபர் அப்படின்றதும் சரியான தமிழ் சொல்ல கிடையாது. அதிபர்னால் தலைவர் அப்படின்னு வரும். அயலார் அப்படின்றது தான் சரியான தமிழ் சொல். அப்போ 61க்கு டி ஆப்ஷன் தான் சரி. இதுதான் தமிழ் சொல். மீதியெல்லாம் பிறமொழி சொற்கள். நெக்ஸ்ட்டு 62 பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஒஞ்சி அப்படின்னா எதற்கானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒஞ்சி அப்படின்றது ஒரு பிறமொழி சொல், வேற்றுமொழி சொல். இதற்கு சரியான தமிழ் சொல் என்னென்னா 62க்கு சி ஆப்ஷன். ஒன்று அப்படின்றது தான் ஒஞ்சி அப்படின்னு சொல்லி வேறு மொழியில் வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 63 நீவு அப்படின்றதுக்கான தமிழ் சொல் சரியான தமிழ் சொல் என்னென்னா நீ. தெலுங்கில் வந்து நீவு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து நீ அப்படிங்கிறது தான் நீவு அப்படின்னு சொல்லி தெலுங்கில் சொல்கிறாங்க. 63க்கு ஏ ஆப்ஷன். 63க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 64 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக. பேங்க் வங்கி அப்படின்றது சரியானது தான். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 64க்கு ஏ ஆப்ஷன். மீதி இருக்கக்கூடியது பார்த்துடலாமா. செக்னா என்னென்னா காசோலை. இங்கே கடன் அட்டைன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. செக்னா காசோலை. டிஜிட்டல்னா மின்னணு மயம். டிஜிட்டல்னா மின்னணு மயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கரன்சி நோட்னா தான் பணத்தாள். குறிப்பேடு அப்படின்னா நோட்டு. கடன் அட்டை அப்படின்னா கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டு தான் கடன் அட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ஓகேங்களா. இப்போ 64க்கு சரியான ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் 65
செக் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, செக்னா என்னங்க, காசோலை. 65க்கு பி ஆப்ஷன். வரைவோலை அப்படின்னா என்னென்னா டிமாண்ட் டிராஃப்ட். வரைவோலை அப்படின்னா டிமாண்ட் டிராஃப்ட். பணத்தாள்னா தான் கரன்சி நோட். பணத்தாள்னா தான் கரன்சி நோட். கடன் அட்டைனா கிரெடிட் கார்டு. கடன் அட்டைனா கிரெடிட் கார்டு. இப்போ 65க்கு சரியான ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 66 கிரெடிட் கார்டுனா என்னென்னு கேட்குறாங்க. கிரெடிட் கார்டுனா என்ன, கடன் அட்டை. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. மீதியெல்லாம் இப்போ பார்த்தாச்சு முன்னாடியே. 67 டெபிட் கார்டுனா என்னென்னு கேட்குறாங்க. பற்றட்டை. டெபிட் கார்டுனா பற்றட்டை. கடன் அட்டைனா என்னங்க, கடன் அட்டைனா கிரெடிட் கார்டு. பணத்தாள்னா கரன்சி நோட். வரைவோலைனா டிமாண்ட் டிராஃப்ட். இங்கே சரியானது 67க்கு பி ஆப்ஷன். 67க்கு பி ஆப்ஷன். 68 சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் பாருங்கள், டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்றது பணத்தாள்னு சொல்லியிருக்காங்க. சரியானதா தப்பு? ஏன்னா டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை, பணத்தாள் அப்படின்னா கரன்சி நோட்டு. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்றது வந்து இணையதள வணிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியானது. அப்போ 68க்கு பி ஆப்ஷன் தான் சரி. மீதி என்ன தப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, இ காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம். கரன்சி நோட்னா பணத்தாள். காசோலை அப்படின்னா இப்போ தானே பார்த்தோம் காசோலைக்கு டிமாண்ட் டிராஃப்டா. காசோலைன்னா செக்னா காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 68 பார்த்தாச்சு. 68க்கு என்ன ஆன்சர்? 68க்கு பி ஆப்ஷன். 69 நெக்ஸ்ட்டு 69 வெதர் அப்படின்னு என்னென்னு கேட்குறாங்க. 69க்கு ஏ ஆப்ஷன் வானிலை. வானிலைனா வெதர்னா வானிலை. 69க்கு ஏ ஆப்ஷன். 69க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 70 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிந்து பொருத்தமற்றதை தேர்ந்தெடுத்து எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டெபிட் கார்டு அப்படின்றது பற்று அட்டை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதான். கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை, அதுவும் சரிதான். ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம், அதுவும் சரிதான். இ காமர்ஸ்னால் மின்னணு மயம்னு சொல்லியிருக்காங்க, இது தவறானது. அப்போ 70க்கு சரியான ஆன்சர் எது? டி ஆப்ஷன் தான். அப்போ இ காமர்ஸ் அப்படின்னா என்னென்னா மின்னணு வணிகம். இ காமர்ஸ்னால் மின்னணு வணிகம். மின்னணு மயம் அப்படின்னா டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மயம். டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மயம். நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் அப்படின்றதனுடைய சரியான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. மின்னணு மயம். 71க்கு பி ஆப்ஷன். 71க்கு பி ஆப்ஷன். 72 தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கத்தினர்னா உறுப்பினர் சரிதான். அதிபர்னா தலைவர் சரிதான். ஆபத்துனா இடர் சரிதான். இப்போ எது தவறானது? டி ஆப்ஷன் தான் தவறானது. 72க்கு டி ஆப்ஷன். கிராமம் பேருன்னு சொல்லியிருக்காங்க, இது தப்பு. நெக்ஸ்ட்டு 73 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. இ காமர்ஸ்னால் என்னங்க, இப்போ தானே சொன்னேன் மின்னணு வணிகம். 73க்கு ஏ ஆப்ஷன். 73க்கு ஏ ஆப்ஷன். 74வது கேள்வி பார்க்கலாம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். இந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே என்னென்னா ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆச்சரியம்னா என்னங்க, வியப்பு. 74க்கு சி ஆப்ஷன். 74க்கு சி ஆப்ஷன். 74க்கு சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 75 எக்ஸ்கலேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸ்கலேட்டர். 75க்கு சி ஆப்ஷன். மின் படிக்கட்டு. நீங்கள் பார்த்தோன்னே இயங்கு படிக்கட்டு. அந்த எக்ஸ்கலேட்டர்னால் இப்படி போயிட்டே இருக்கனால இயங்கு படிக்கட்டு அப்படின்னு சொல்லி தப்பாக போட்டக்கூடாது. அதற்கான சரியான ஆன்சர் என்னென்னா மின் படிக்கட்டு தான் எக்ஸ்கலேட்டர்னா. 75க்கு சி ஆப்ஷன் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 76வது கேள்வி பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஆபத்துன்னா என்னங்க, சரியான தமிழ் சொல் இடர். 1க்கு 2. நாஸ்டானா சிற்றுண்டி. 2க்கு 3. பாக்கினா நிலுவை. 3க்கு 4. நிபுணர்னா வல்லுனர். 4க்கு 1. 2, 3, 4, 1 எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன். 76க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 77வது கேள்வி சரியான பொருள் தரும் இணையை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. பொக்கிசம் அப்படின்னா செல்வம் சரிதான். அப்போ 77க்கு ஏ ஆப்ஷன். மீதியில் என்ன தப்பாக இருக்குன்னு பார்க்கலாம். சாஸ்தினா என்னென்னு வரும்? சாஸ்தினா இங்கே பெரும்பரப்புன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. சாஸ்தினா மிகுதி. விஸ்தாரம்னா தான் பெரும்பரப்பு. சிங்காரம்னா அழகு. சரிங்களா, இது பார்த்துக்கோங்க. இப்போ 77க்கு என்ன ஆன்சர்? ஏ ஆப்ஷன் தான், அதுதான் சரியாக பொருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 78 தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க.
தவறான இணை எதுன்னு பார்க்கலாமா? உத்தியோகம்னா பணி, சரிதான். காரியதர்சினா தலைவன் கொடுத்துருக்காங்க, தப்பு. டி வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து தப்பானது. காரியதர்சினா செயலர் அல்லது செயலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. காரியதர்சினா செயலர் அல்லது செயலாளர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? நிபுணர், வல்லுனர், அதுவும் சரிதான். நஷ்டம், இழப்பு, அதுவும் சரிதான். அப்போ இங்கே எதில் தவறான இணை? 2 மட்டும்தான் தவறானது. 2 மட்டும் அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது? பி ஆப்ஷனில் இருக்குது. இப்போ 78க்கு என்ன ஆன்சர்? பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 79 டெர்ரகோட்டா இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. டெர்ரகோட்டானா என்னென்னா சுடுமண் சிற்பக்கலை. 79க்கு சி ஆப்ஷன். 79க்கு சி ஆப்ஷன். அடுத்து 80 ப்ரௌசர் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. ப்ரௌசர் அப்படின்னா உலாவி. சி ஆப்ஷன். ப்ரௌசர்னா உலாவி. இங்கே மீதி ஆப்ஷன் பார்த்தோன்னா சுட்டி அப்படின்றது எதுக்குங்க வரும்? கர்சர் தான் என்னன்னு சொல்லுவாங்க? ஏவி அல்லது சுட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இணையம்னா என்னது? இன்டர்நெட்டு. இணையம் அப்படின்னா என்னென்னா இன்டர்நெட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 81 எதனை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? 81க்கு என்ன ஆன்சருங்கன்னா பி ஆப்ஷன். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. 81க்கு பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 82 புன்கணீர் என்பதன் பொருள் கூறுக. 82வது கேள்வி. புன்கணீர்னா துன்பம் கண்ட பெருகும் நீர். துன்பம் கண்ட போது பெருகும் நீர் அப்படின்றது தான் சரியானது. 82க்கு பி ஆப்ஷன். 82க்கு பி ஆப்ஷன். 83 என்பும் உரியர் பிறருக்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? என்பும் உரியர் பிறருக்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? 83க்கு டி ஆப்ஷன். அன்புடையர். இந்த கேள்விக்கான திருக்குறள் என்னன்னு சொல்கிறேன் பார்த்துக்கங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அதாவது இதில் என்ன சொல்கிறாருன்னா, அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்குன்னு தான் சொல்லுவாங்களாம். இதே அன்பு உடையவங்க தன்னுடைய உடல், பொருள், ஆவி எல்லாமே பிறருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாரு. தன்னுடைய என்பும் உரியர் பிறருக்கு. இந்த 2வது அடியில் என்பும் உரியர் பிறருக்கு இருக்கு இல்லையா? அதுதான் எதை வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்னா அன்புடையோரை தான். அன்புடையவர் தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்துமே பிறருக்குன்னு எண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. 83க்கு டி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 84 என்புனா பொருள் என்னங்க? எலும்பு. 1க்கு 4. ஆர்வம்னா விருப்பம். 2க்கு 1. மரம்னா வீரம். 3க்கு 2. நண்புனா நட்பு. 4 1 2 3. 4 1 2 3 அப்படிங்கிறது எந்தில் இருக்குது? 4 1 2 3 சி ஆப்ஷன். 84க்கு சி ஆப்ஷன். 84க்கு சி ஆப்ஷன். அடுத்து 85 சீர்வரிசையை ஒழுங்குபடுத்தி தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 85க்கு டி ஆப்ஷன். வலியின் இளமையான் வள்ளுருவம் பெற்ற புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. இந்த திருக்குறளுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனதை அடக்கும் வல்லமை இல்லாத ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்னதான் பெரிய தவக்கோலம் செஞ்சாலுமே புலியின் தோலை போர்த்தி கொண்டு ஒரு பசு போய் புல்லை மேய்ந்தது போன்றது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மனதை அடக்கக்கூடிய வல்லமை இல்லாதவங்க யார் கூட கம்பேர் பண்ணி சொல்கிறாரு? புலியின் தோலை போர்த்தி கொண்டு பசு போய் புல்லை மேய்ந்ததை போன்றது அப்படின்னு திருவள்ளுவர் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. இப்போ இங்கே நமக்கு என்னென்னா சீர்வரிசை ஒழுங்குபடுத்தி தான் கேட்டிருக்காங்க. அது நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இதுக்கான பொருள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொன்னேன். இதே கேள்வி கூட பின்னாடி ஒரு கொஷின் வரும், அதனால். நெக்ஸ்ட்டு 86 தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. 86வது கேள்விக்கு ஏ ஆப்ஷன். எடுத்துக்காட்டு ஓமை அணி. அதாவது போல அப்படின்றது இதில் மறைஞ்சு வந்திருக்கு. அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க, எடுத்துக்காட்டு ஓமேனி. இப்போ நிலம் இருக்குன்னா நிலம் தோண்ட தோண்ட அது என்ன பண்ணும்? நீர் பெருகும். அதுபோல் நம்ம கற்க அறிவு வளரும். அதுபோல் அப்படிங்கிறது மறைந்து வந்திருக்கு. அதனால் இது என்னன்னு சொல்கிறாங்க, எடுத்துக்காட்டு ஓமேனி. 86க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 87வது கேள்வி.
பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் என யாரை வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? பயனில்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லாதவர் தான். 87க்கு டி ஆப்ஷன். 87க்கு டி ஆப்ஷன். இதற்கான திருக்குறள் என்னன்னா, உளரென்னும் மாத்திரையார் அல்லர் பயாவ கலரணியர் கல்லாதவர். கல்லாத ஒருத்தவங்க கல்வி கற்காமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க இருக்கிறது எதற்கு ஈடானதுன்னு சொல்கிறாருன்னா கலர் நிலத்துக்கு ஈடானது. அதாவது அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர அவரால் வேறு எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் இந்த இடத்துல கேள்வியை கேட்டிருக்காங்க. பயனில்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்னா கல்லாதவரை. 87க்கு டி ஆப்ஷன். அடுத்த கேள்வி 88. கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடு என வள்ளுவர் குறிப்பிடுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 88க்கு ஏ ஆப்ஷன். அதாவது விலங்கோடு தான் மக்களை கம்பேர் பண்ணியிருப்பார். ஒரு திருக்குறள் வரும் இல்லைங்களா, விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றோரடு ஏனையவர். அதாவது கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடு அப்படிங்கிறது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 88க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 89. 7 பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தருவது எது என வள்ளுவர் கூறுகிறார்? எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 89க்கு பி ஆப்ஷன். ஒரு பிறப்பில் தான் செய்த நல்லறிவு தான் 7 பிறப்பிலும் பாதுகாப்பை தரும் அப்படின்னு சொல்கிறாரு. 89க்கு பி ஆப்ஷன். அடுத்து 90வது கேள்வி. யாருக்கு எந்த நாடு தன்னாடாகும் என வள்ளுவர் கூறுகிறார்னா கற்றவருக்கு தான் எந்த நாடுக்கு போனாலும் தன்னாடு அப்படின்னு சொல்கிறாங்க. 90க்கு சி ஆப்ஷன். 90க்கு சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 91. மனிதருக்கு இரு கண்கள் என எதனை வள்ளுவர் கூறுகிறார்? எண்ணும் எழுத்தும். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். 91க்கு சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 92. ஒருமைக்கண் தான் கற்ற டேஸ் ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து. 92க்கு இங்கே என்ன வரும்னா கல்வி. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து. 92க்கு ஏ ஆப்ஷன். 92க்கு ஏ ஆப்ஷன். 93. வழியின் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்றை குறளில் பயின்று வந்துள்ள அணி ஓமை அணி. 93க்கு ஏ ஆப்ஷன். அற்று அப்படின்றது வெளிப்படையாக வந்திருக்கு இல்லையா, இப்போ அது ஓமை அணி. 93க்கு ஏ ஆப்ஷன். சாரி 93க்கு டி ஆப்ஷன். இல்பொருள் ஓமையணி. 93க்கு டி ஆப்ஷன். இல்பொருள் ஓமையணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புலி கூட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க இல்லையா, ஒரு இதை மட்டும் கம்பேர் பண்ணி இதுதான் இல்பொருள் ஓமையணி. சாரி 93க்கு டி ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. 93க்கு டி ஆப்ஷன். 93க்கு டி ஆப்ஷன். 94. கசடு அப்படின்னா குற்றம். 1க்கு கசடு அப்படின்னா குற்றம். அடுத்து ஏக்கற்று அப்படின்னா கவலைப்பற்று. ஏக்கற்றுனா கவலைப்பற்று. ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு. மாடு அப்படின்னா செல்வம். இப்போ 4, 1, 2, 3 சி ஆப்ஷன். 94க்கு சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 95. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர் கனி. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எதுன்னு கேட்குறாங்க. 95க்கு பி ஆப்ஷன். ஓமை அணி. போல அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்துடுச்சு. அப்போ இங்கே ஓமை அணி பயின்று வந்திருக்கு. 95க்கு பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 96. நடுநிலையுடன் சரியாக செயல்படுவது யாருக்கு அழகாகும் என வள்ளுவர் கூறுகிறார்? 96க்கு டி ஆப்ஷன். சான்றோருக்கு அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. சான்றோருக்கு அழகு. அடுத்து 97. அன்பில்லாத உயிர்களை எது வருத்தி அளிக்கும் என வள்ளுவர் கூறுகிறார்? 97க்கு பி ஆப்ஷன். அறம். அறம் தான் வருத்தி அளிக்கும். அறம்னா என்ன? நீதி. நெக்ஸ்ட்டு 98. சீர்களை ஒழுங்குபடுத்தி தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 98க்கு என்னென்னா பி ஆப்ஷன். 98க்கு என்னென்னா பி ஆப்ஷன். அதாவது குறள் என்னென்னு படிக்கிறேன் பாருங்கள். நல்லார் கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண் பட்டதிரு. அதாவது இதற்கான பொருள் என்னென்னா, இப்போ கல்லாதவங்கள்ட்ட ஒரு செல்வம் சேர்ந்துருக்கு அப்படின்றது எதுக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணி சொல்கிறார் அப்படின்னா, கற்றறிந்த நல்லவரிடம் உள்ள வறுமையை விட மிக துன்பம் செய்வது அந்த கல்லாதவங்கள்ட்ட இருக்கக்கூடிய செல்வம்
ஒருத்தர் படிக்காத ஒருத்தர் கல்லாதவங்கள்ட்ட இருக்கக்கூடிய செல்வம் அப்படிங்கிறது கற்றறிந்த ஒரு நல்லா படித்தவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வறுமையை விட மிக துன்பம் செய்வது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 98ல் இருக்கக்கூடிய திருக்குறளுக்கான மீனிங் இதுதான். சரியான சீர் அப்படிங்கும்போது இதுக்கு என்னென்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நல்லார் கண்பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண் பட்டதிரு. 98க்கு பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 99 கல்லாதவர் முகத்தில் உள்ள கண்களை வள்ளுவர் எவ்வாறு கூறுகிறார்? புண் என்று கூறுகிறார். 99க்கு சி ஆப்ஷன். 99க்கு சி ஆப்ஷன். 100 புலித்தோலை போர்த்தி கொண்டு பசுப்புல்லை மேய்ந்தது போன்றது எது அப்படின்னு கேட்குறாங்க. அதான் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, மனதை அடுக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட தவக்கோலம் தான் புலியின் தோலை போர்த்தி கொண்டு பசு புல்லை மேய்ந்தது போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. 100க்கு டி ஆப்ஷன். 100க்கு டி ஆப்ஷன். இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.